ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சஹருடைய 2வது நாளுங்க. ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிளான மெனு தான். பார்த்தீங்கன்னா சிக்கன் குருமாவும் சப்பாத்தியும் தான். ரைஸ் பண்ணலாமா சப்பாத்தி பண்ணலாமான்னு யோசிக்கும்போது சப்பாத்தி தான் கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் சப்பாத்தி தான் மாவு பிசைஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் சிக்கன் குருமா தாளிக்கிறதுக்கு உருளைக்கிழங்கு மட்டும் இல்லாமல் நான் என்ன போட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளை பூசணிக்காவும் கட் பண்ணி போட்டேன். சாம்பாரில் போடுறது சிக்கன் குருமாவில் போட்டால் நல்லா இருக்குமான்னு நினைக்காதீங்க. ஒரு தடவை போட்டு செஞ்சு பாருங்கள், நல்லா சூப்பராக எம்மியாக இருக்கும். ஸோ நான் எப்பவும் மாதிரி சிக்கன் குருமா பண்ணும்போது கொஞ்சம் தேங்காய் அரைச்சி ஊற்றி பண்ணேன். அப்போ சப்பாத்திக்கெலாம் நல்லா ஊற்றி பிசைஞ்சு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். நான் சின்ன பொண்ணா இருக்கும்போது எங்கள் வீட்டில் சஹருக்கு எங்கள் அம்மா தான் எழுப்பி விடுவாங்க. எங்கள் அம்மாக்கெல்லாம் அப்போலாம் அலாரமெல்லாம் கிடையாது. ஒருத்தர் வீட்டில் எந்திரிச்சிட்டோம்னா அக்கம் பக்கமெல்லாம் கதவு தட்டி எழுப்பி விடுவாங்க. அந்த மாதிரி நாங்கள்லாம் காம்பவுண்ட் வீட்டில் இருந்தோம். ஸோ ஒவ்வொருத்தரா கதவு தட்டி எழுப்பி விடும்போது நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஏரியாலேயே நாகூர் அனிபா பாட்டு பாடி எழுப்பி விடுவாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட மொபைல் ஃபோனில் அலாரம் செட் பண்ணிவிட்டு நம்ம படுத்து தூங்குறோம். அலாரம் அடிச்சோன்னே எந்திரிச்சு நம்ம கரெக்டான நேரத்துக்கு சஹர் பண்ணுறோம். அப்போவெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் சஹருக்கு எந்திரிப்பாங்க. ஸோ இதெல்லாம் மறக்க முடியாத ஒரு ஸ்வீட் மெமரிஸ். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் என் சேனலை பார்க்குற மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு லைக்கும் கொடுத்துருங்க.